இப்பவும் சொல்றோம், நீங்க பாக்குற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் அதை பத்தி நாளைக்கு சொல்றோம். அது முடியும் போது உங்களுக்கு வலது கையிலேயோ நெத்தியிலேயோ நிச்சயம் ஒரு கருவியை பதிப்பார்கள். அதற்கு பயோசிப் என்று பெயர். இப்ப அது ரெடியா இருக்கு. அதை பதிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க அதுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பீங்க. நீங்க கேள்வியே கேட்காம வாங்க வைக்கிறது தான் நடந்துச்சு. அது எப்படி நாங்க வாங்குவோம்? இப்போ உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போனோம், இது இருந்தால்தான் உன்னை ஸ்கூலுக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் உன்னை வேலைக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் நீ பஸ் ஏறணும், இது இருந்தால்தான் நீ ட்ரெயின் ஏறணும்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் ஏன் செய்யணும் அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு கிருமி வந்துச்சு, கோவிட். அந்த கிருமியில ஒரு ஊசி போட்டாங்க. அது போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நீங்க போட்டீங்க. போட்ட உடனே ஒரு வேக்சின் சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட் இல்லாமல் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க வேற வழி இல்ல, அதை எடுத்துட்டு தான் மாட்டீங்க. அது இல்லாமல் பிளைட் ஏறக்கூடாது, அது இல்லாமல் நீங்க பஸ் ஏறக்கூடாது, ட்ரெயின் ஏறக்கூடாதுன்னா நீங்க எடுத்துட்டு போனீங்க. மறு பேச்சு கேட்காம போனீங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டா நீங்க செய்வீங்க. இப்பவும் உங்க வலது கையிலும் நெத்தியிலையும் அந்த சிப்பை வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உலகம். நான் சொல்றது இந்தியால, உலகம் ஒரு பெரிய ஐரோப்பியன் யூனியன் உருவாக்குது. ஒரு நாள் வரும், உங்கள் வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவார்கள். கட்டாயம் இல்ல, போட்டா தான் எல்லாம்பா. உன் செல்போன் அப்பதான் வேலை செய்யும்பா, உன் பிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி வேலை செய்யாது. இப்பவே 10 பேர் பிங்கர் பிரிண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்க வலது கையில அந்த பிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் இப்ப வேலை செய்யும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க செல்போனுக்கு இனிமேல் சிம் கார்டு கிடையாதுப்பா, சிம் கார்டை ஒரு சிப்பா மாக்கி கையில போட்டுருவோம், இனி நீ சார்ஜ் பண்ண வேண்டாம், அது ஆட்டோ சார்ஜ் ஆயிடும் உன் பாடியில. கேக்குறீங்களா? ஆமான்றீங்களா? இருக்கு, இப்பவே துபாயில போட்டிருக்கிறாங்க. துபாயில நோ செல்போன், சிப்ப கையில போட்டாச்சுன்னா நீங்க பேசிக்கலாம். உங்களுடைய தானே இன்னொரு கையில ஸ்பீக்கருக்கு தேவையானதை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க இனி எதையுமே செய்ய வேண்டாம். 24 hours யூ ஆர் அவைலபிள். இந்த சிக்னல் வீக்கு அந்த பேச்செல்லாம் கிடையாது, எல்லாம் கொண்டாந்தாச்சு. சோ ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நடைபெறுவதற்கு அவங்க உங்களுக்கு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல. அந்த வசனம் சொல்லுது, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அது செஞ்சிடும். எப்படி வேக்சின் சர்டிபிகேட் வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் செஞ்சிடும். அப்படி ஒரு நிலை வரப்போகுது. அதற்கான ஒரு ஆரம்ப யுத்தம் தான் போய்கொண்டிருக்கிறது.